ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா என்ன அரைக்கிறதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை ஒரு 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலை மாவு ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது போட்டாச்சு. நல்லா வேகட்டும். பாருங்கள், இது அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நல்லா வேகும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ வெந்திருக்கும் நல்லா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.